வணக்கம். உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவையில் மின்கட்டண உயர்வை விட தற்போது அறிவித்துள்ள மானியச் சலுகை குறைவாக உள்ளது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசானது நிகழாண்டு சுமார் ரூபாய் 200 கோடிக்கு மின்கட்டணத்தை உயர்த்திவிட்டு ரூபாய் 20 கோடி அளவிற்கு மின்கட்டணத்தில் மானியம் சலுகையை அறிவித்துள்ளது சரியல்ல. வீடு, வர்த்தகம், தொழிற்சாலை உபயோகங்கள் என அனைத்து பிரிவுகளிலும் மின்கட்டணத்தையும் நிரந்தர கட்டணத்தையும் அரசு உயர்த்தியுள்ளது. ஆனால் உயர்த்திய கட்டணத்தில் 100 வரை யூனிட்டுக்கு 45 பைசாவும், 101 இருந்து 200 யூனிட் வரை யூனிட்டிற்கு 40 பைசாவும் மானியமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை விட புதுச்சேரியில் மின்கட்டணம் குறைவு என்பதும் சரியல்ல. அங்கு அதிமுக ஆட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் 100 யூனிட் வரை மின்சாரம் இலவசம்தான். எனவே மின்துறையில் செயலை தடுக்கும் வகையில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு வல்லுநர் குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் 2 முறை கடிதம் கொடுத்துட்டோம். அரசாங்கத்துடைய கவனத்துக்கு பல முறை எடுத்து சொல்லிட்டோம். துணைநிலை ஆளுநர் அவரை சந்தித்து கூட கடிதம் கொடுத்துருக்குறோம். கடந்த துணைநிலை ஆளுநர் இப்போ இதை மாதிரி தான் செய்கிறாங்க. இன்னொன்று தாய் வழியில் வந்தவர்களுக்கு சான்றிதழ் கொடுங்க. இந்த சென்டாக்கு மீறி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு எம்பிபிஎஸ்ல போய் சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னோம். இதை கூட இந்த அரசாங்கம் கருத்தில் கொள்ளலை. இங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இதை பற்றிலாம் மாவட்ட ஆட்சியருக்கு சிந்தனையே கிடையாது. ஒரு அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்தித்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவையும் ஹைகோர்ட்டினுடைய ஆர்டரையும் இணைச்சு நீங்கள் இதுக்கு ஒரு அரசாணை வெளியிடணும்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு கடிதம் கொடுத்தோம். இந்த கடிதம் கொடுத்து 1.5 மாதம் ஆகுது. ஆனால் மாவட்ட ஆட்சியர் இன்று வரை இது சம்பந்தமாக ஒரு ஜீவோ போடவே இல்லை. ஆனால் மாவட்ட ஆட்சியரை எதுக்கு அப்பப்போ கூட்டுறாருன்னா, இங்கே பேனர் வைக்காதீங்க, இங்கே போஸ்ட் ஒட்டாதீங்க, இங்கே நீங்களே எடுத்துங்க, இந்த கிளிப்புள்ள ஜோசியம் பேசுற மாதிரி பேசிக்கிறாங்க. திறந்தவெளி விளம்பரங்கள் தடைன்னு சொல்லிட்டு சட்டம் வந்துட்ட பிறகு யார் சட்டத்தை மீறாங்களோ அவங்க பேர்ல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். இன்னும் மயில இறகு போடு, அதை போடு, இதை போட்டு பேசி உட்காந்துக்கிறீங்க. அதிமுக சார்பில் நான் பேனர் வச்சா என் பேர்ல நடவடிக்கை எடுங்க, என் பேர்ல கேஸ் போடுங்க. உங்களுக்கு இந்த தலைமை நீதிபதி ஒரு கடிதம் அமைச்சுக்கிறாரு எங்க உயர் நீதிமன்றத்துக்கு. இதுக்கப்புறமும் நீங்க திருந்தாம நீங்க சும்மா ஆய்வு கூட்டம் நடத்துறீங்க. இது யாரை ஏமாத்துறதுக்கு நடத்துறீங்க? திறந்தவெளி விளம்பரங்கள்லாம் பேனர் மட்டும் கிடையாது, போஸ்டர் ஓட்டுறதும் திறந்தவெளி விளம்பரங்கள் தான். ஏன்னா பொது இடத்தை கலங்கப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது, மாற்றக்கூடாது. இத மாதிரி யாரு செஞ்சாலும் ஒரு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும். அதுக்கு சட்டம் இருக்குது. திறந்தவெளி விளம்பரங்கள் தடை சட்டம் 2012ஆம் ஆண்டு போட்ட சட்டம் இருக்குது. நீங்க ஏன் அந்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டேன்றீங்க? அப்பப்ப தமாஷா அறிக்கை கொடுத்து உட்காந்துக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த புதுச்சேரி மேல இந்த கலெக்டர்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த விளம்பரம் சம்பந்தமா வருஷத்துக்கு ஒரு 12 பேட்டி, புது படம் வருதுன்னா அந்த படத்துக்கு டிக்கெட் கொடுக்கலாமா கொடுக்கூடாதா, அதுக்கப்புறம் அரசாங்கம் கொடுங்கன்னு சொன்னா இது கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு மாசத்துல அது ஒரு 20 படத்துக்கு இவங்களுடைய வேலை. இதான் இவங்களுடைய வேலை. வேற எந்த வேலையுமே செய்யறது கிடையாது. மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லு பார்ப்போம். எந்த சட்டத்தை மதிக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம்? இந்த கடற்கரை பகுதி, ஆற்றோர பகுதி, ஆற்று முகத்தோர பகுதி எல்லாமே கப்ளரிசம் செய்யப்படுகிறது. இந்த மாவட்ட ஆட்சியர் எப்பயாவது இன்ஸ்பெக்ஷன் போய்கிறாங்களா? இந்த மாவட்ட நிர்வாகம் போய்க்குதா? இங்க இருக்கிற தலைமைச் செயலர் ஏதாவது போய்கிறாங்களா? நாங்களே அரசியல்வாதி தானே, ஓப்பனா தானே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். பிறர் பகிர்ச்சின்னு தானே நாங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இதன் பேரில் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை என்ன? ஒரு கேலியா பாக்குறீங்க நீங்க. அப்ப செய்யக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் இங்க இருக்கிற அதிகாரிகளும் முழு பொறுப்பு. இந்த அமைச்சரும் முதலமைச்சர் எதுவும் சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க நீதிமன்றத்துக்கு போனா உங்களுக்கு பென்ஷனே வராது. உங்களுக்கு முதல்ல அதை புரிஞ்சுங்க. எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, எந்த ஐஏஎஸ் ஆபிசர் இருந்தாலும் சரி, தன்னுடைய சட்டத்துக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தணும், தன்னுடைய சட்டத்துக்கு உட்பட்டு நிர்வாகத்தை நடத்தணும். இதுல யாருக்கு முதலாளி கிடையாது. அதை முதல்ல உணர்ந்து நடக்கணும். இன்றைக்கு உங்க வீட்டுல முட்டை அடிப்பேன், அதை அடிப்பேன், இதை அடிப்பேன்னு சொல்றாங்க. நீங்க செய்யக்கூடிய சின்ன தப்பு, மந்திரிங்க மற்றவங்க சொல்லத்தை கேட்டு நடக்கக்கூடிய தவறு. 40,000 போலி ரேஷன் கார்டுகள். எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க. நாங்க அதிமுக சார்பிலையும் பல முறை சொன்னோம். 2 ஆண்டு காலத்துல ஒரு கார்டுக்கும் 15,000 ரூபாய் பணம் கையூட்டு பெற்றுக்கொண்டு
போலி ரேஷன் கார்டுகள் கொடுத்துருன்னு சொன்னோம். என்ன நடவடிக்கை எடுத்தது இந்த கவர்மெண்ட்? இங்க கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இங்க இருக்கிற துணைநிலை செயலாளர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இங்க இருக்கிற தலைமைச் செயலர் என்ன நடவடிக்கை எடுத்தார்? துணைநிலை ஆளுநரோட கடிதம் கொடுத்துக்கிறோம், இந்த முதலமைச்சரோட ஆதாரப்பூர்வமா கடிதம் கொடுத்துக்கிறோம். என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? எதுவுமே இல்ல. மாறா ஒரு வருஷத்துக்கு 36 கோடி நீங்க அவங்களுக்கு மானியம் கொடுக்குறீங்க, அரிசிக்கு பணம் போடுறீங்க. யார் அப்ப விட்டு பணத்தை எடுத்து போடுறீங்க? திருட்டு பசங்களுக்கு திருட்டுத்தனமா 15,000 ரூபாய் காசு கொடுத்து டைரக்டா ரெட் கார்டு வித்தவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது? ஒரு அமைச்சரை நீங்க அதுல இருந்து பொறுப்பு நீக்கினீங்க. ஏன் நீக்கினீங்க அந்த அமைச்சரை? அப்போ அவருடைய பிரிவில் இந்த தப்பு நடந்தா நீக்கினீங்க. அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க அமைச்சர் பதவியில இருந்து அவர் நீக்கிறீங்களா? யார் கொடுத்தது இது? அந்த துறையில் இருக்கிற அதிகாரிகள் யாரு? அவங்க பேர்ல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சைபர் எதுவுமே இல்ல. இந்த அரசாங்கம் என்பது ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சுமத்துறேன். எந்த தப்பு யார் செஞ்சாலும் எதன் பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு திராணியற்ற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஆளுநர் ஏறி சுத்தி பாக்குறாரு, தனி நல்லாதான் பாக்குறாரு. இன்னும் ஆளுநர், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆளுநர் இந்த நிர்வாக சீர்கேட்ட கையில் சாட்டை எடுக்க வேண்டும். தொடர்ந்து தவறு நடக்கின்றது. இதை ஆளுநர் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் இந்த நிர்வாகம் என்பது சீர்கழிந்து போன ஒரு நிர்வாகம் ஆயிடும். ஒருத்தங்க பிஜேபியில தன்னை நான் பிஜேபியில இருக்கிறேன்னு சொன்னா எந்த விதமும் செஞ்சுக்கலாம். போலீஸ் அவங்க கிட்ட கூட போவாது, நிக்க மாட்டாங்க. இந்த மெரினா பீச்ல என்னென்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியுமா? புதுச்சேரி மாநிலத்தில் 50% போதைப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கேந்திரம் இந்த மெரினா பீச். யாராவது மறுக்க முடியுமா? அவர் தேட வேண்டியது குற்றச்சாட்டு. நாங்க சொல்றோம் அது உண்மையா போய் அவர் முதல்ல தெரிஞ்சுன்னு பேச சொல்லு. 32 கடைக்கு மேல வேற கடை கட்டலையா? நான் நாளை மறுநாள் படம் எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்ப அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வர இந்த அமைச்சர் 32 கடைக்கு மேல வேற கட்டுமான பணி அங்க செய்யல. வேற கட்டுமான பணி அங்க செய்து அங்கேயும் கடை கட்டி அவங்களால வாடகைக்கு விடப்பட்டது என்பதை நான் ஆதாரப்பூர்வமா படத்தோட நான் 2 நாள் நான் எடுத்து காட்டினா இந்த அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரா?